கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் தேவன் சொல்கிற எதையும் நினைக்காது. போன காரியங்கள் நடந்தது இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா மகளே, அவை எல்லாவற்றையும் நீ எடுத்து போடு, அதை எல்லாவற்றையும் மறந்து விடு, எதையும் நினைக்காது சிந்திக்காத, நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்குறார். விசுவாசிங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். கடந்து போனதெல்லாம் போனது தான், அதை பற்றி இன்றைக்கி எதையும் யோசிக்காதீங்க. போனவைகளெல்லாம் போயிடுச்சு. பூர்வமானவைகள், அதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்து முடிந்த காரியங்கள் இவையெல்லாம் நினச்சி ஒரு சில பேர் மனம் கலங்குறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி மன கவலையோடு எனக்கு எல்லாம் என்னை கைவிட்டு போயிடுச்சேன்னு சொல்லி அழுகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, முந்தினத்தையும் நினைக்காத, பூர்வமானவர்களையும் சிந்திக்காத மகளே, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இந்த தினத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். என்னுடைய நினைவுகளுக்குள்ளே கடந்து வா. நான் உனக்கு என்ன நினச்சிருக்கிறேனோ அதை இந்த நாளில் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு தேவன் வாக்கு கொடுக்குறார். நம்பிக்கையோட இந்த நாளை துவங்குங்க. எதை குறித்து சிந்தனையை வைக்காதீங்க. கர்த்தரிடத்தில் உங்கள் பாரத்தை வச்சுருங்க. ஆண்டவர் பார்த்து இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.